ஹாய் ஹலோ ஃபர்ஸ்ட் இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி கன்செஷன் கம்பெனி டி நகர். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்க பிளாட்டு உங்க கன்செஷன் பண்ணியிருக்க வீடு உங்க லேண்ட்ல தான் பண்ணியிருக்கா இல்ல பக்கத்து லேண்ட்ல பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது எதுக்காக இந்த டாபிக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காலம், அதாவது உங்களோட வீட்டோட கன்செஷன் பண்ணியிருக்கிற அந்த காலம் கீழே போட்டிருக்க காலம் வந்து மேல தெரியாது, டாப்ல வந்து உங்களுக்கு தெரியாது. சோ அது வந்து பூமிக்கு அடியில தான் இருக்கும். சோ இப்ப நிறைய அன்ப்ரொஃபஷனல் பீப்புள் கன்செஷன் பண்ற பீப்புள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த காலத்தையே வந்து பக்கத்து பிளாட்ல வந்து பாதி போட்டுடுறாங்க. சோ பாதி காலம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து பிளாட்ல இருக்குது. சோ இப்ப ரீசனா நம்ம பண்ற ஒரு கன்செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தது. சோ வேற வழியே இல்லாம என்ன பண்ணோம்னா ஏற்கனவே போட்டிருக்க காலத்தை அவங்க பக்கத்து பிளாட்ல போட்டிருக்க அந்த காலத்தை கட் பண்ணி எடுக்க வேண்டிய ரீசன் ஆயிப்போச்சு. ஏன்னா வேற வழியே இல்லை. ஏன்னா பர்டிகுலர் கிளைண்ட் நம்ம கிட்ட வந்த கிளைண்ட் என்ன சொல்றாங்கன்னா கம்பல்சரி நீங்க வந்து என்னோட பிளாட்ல வந்து பக்கத்து பிளாட் இருக்கக்கூடாது. கரெக்ட் தான், நான் சொல்றேன், நியாயமான விஷயம் தானே. அவங்கவுங்க லேண்ட் வந்து அவங்கவுங்களுக்கு தான் சொந்தம். சோ அவங்கவுங்க லேண்ட்ல தான் அவங்க கன்செஷன் பண்ணிக்கணுமே தவிர பக்கத்து பிளாட்ல அவங்க வந்து கன்செஷன் பண்ணக்கூடாது இல்லையா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஐசோலேட்டட் காலம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்க வேணா நீங்க போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதாவது எங்க வேணா உங்க பிளாட்ல எப்படி வேணா போட்டுக்கலாம். அந்த எசென்ட்ரிக் காலம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதி தான் வரும் ஆக்சுவலா. சோ அந்த இது வந்து வரும்போது இந்த மாதிரி பிளாட்ல வந்து சோ பக்கத்து பிளாட்ல போகாம நம்ம பிளாட்டுக்குள்ளே பண்ணும்போது எசென்ட்ரிக் காலம் வந்து அட்வைசபிள். சோ முடிஞ்ச வரைக்கும் காலத்தை வந்து பாத்தீங்கன்னா ஐசோலேட்டட் காலம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்ல எசென்ட்ரிக் காலம் தான் போட்டாமோ அப்படின்னா இந்த மாதிரி பிளாட் வருமோ ப்ராப்பரா வந்து இந்த மாதிரி போடுறாங்களா இல்லையா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணுங்க. ஏன்னா உங்க பிளாட்ல வந்து மேல எதுவுமே தெரியாது. சோ வீடை கட்டி உங்க கையில கொடுத்துடுறாங்க. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நெய்பர் வந்து வீடு கட்டும்போது இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்ததுன்னா அது உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய மன வருத்தம் வரும். ஏன் அப்படின்னா அவங்களும் உங்களை மாதிரி ஒரு ஆசையா வீடு கட்டியிருப்பாங்க. ஆனா கட்டுன ஆள் இந்த மாதிரி பண்ண தப்புக்காக அவங்களுக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா மன வருத்தம் ஸ்டார்டிங்லயே வந்துடும். சோ அதனால வந்து ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு கன்செஷன் நம்ம வந்து ஒரு கம்பெனில கொடுத்து ப்ராப்பரா இந்த மாதிரி பண்றாங்களா அப்படின்னு சொல்லி எத்தனை வருஷமா பண்றாங்க, எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்காங்க, சோ இதெல்லாம் வந்து இன்ஜினியர்ஸ் இருக்காங்களா, சைட் சூப்பர்வைசர் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு ப்ராப்பர் ரெஜிஸ்டர்ட் கம்பெனியா, இதெல்லாம் பார்த்து ஒரு கம்பெனில வந்து கொடுங்க. அதர்வைஸ் அன்ப்ரொஃபஷனலா வந்து ரேட்டு கம்மியா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நீங்க வந்து கொடுக்கும்போது இது வந்து சின்ன பிரச்சனை கிடையாது, இது வந்து பெரிய ப்ராப்ளம் ஆச்சுதான். ஏன் அப்படின்னா வீடு கட்டினது வந்து வேணா வெளியில உங்களோட நிலத்துல இருக்கலாம். ஆனா ஆக்சுவலா கட்டி இருக்கிறது அடியில வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பூமி கீழே வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் பிளாட்ல கட்டியிருக்காங்க. சோ இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் வராம இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டியை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட ப்ராப்பரான கன்சல்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. First Home Reality. Make your dream comes true.